QA, QC ஃபீல்டுக்கு என்டர் ஆகணும்னு நினைக்கிற மெக்கானிக்கல் அண்ட் டிப்ளமோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? உங்கள் லர்னிங் சீக்வென்ஸ் கம்ப்ளீட்லி தப்பு. ஒரு நாள் ISO 9001 படிப்பீங்க, நெக்ஸ்ட் டே வெல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பார்ப்பீங்க, அதுக்கு அப்புறம் டைரெக்டாக NDT இல்லை NCR பற்றி தேடுவீங்க. இப்படி ரேண்டமாக லேர்ன் பண்ணால் இண்டஸ்ட்ரி நாலேஜ் பில்ட் ஆகாது, வெறும் கன்ஃபியூஷன் தான் பில்ட் ஆகும். QA, QC requires a strict step-by-step foundation. இந்த வீடியோவில் we are breaking down the ultimate practical step-by-step roadmap to start your QA/QC career. No over theory, no fake motivation. Only pure industrial level practical direction. Yeah, let's decode it. And first of all, let's kill the biggest confusion. QA and QC are not the same. QC அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் ஆல் அபவுட் த ப்ராடக்ட். டைமென்ஷன் கரெக்டாக இருக்கா, மெட்டீரியல் கண்டிஷன் ஓகேவா, வெல்டிங் ப்ராப்பராக இருக்கா, இந்த மாதிரி. QCயோட ஃபுல் ஃபோக்கஸ் ப்ராடக்ட் மேலே தான் இருக்கும். நெக்ஸ்ட் QA அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ் இஸ் ஆல் அபவுட் த சிஸ்டம். மிஸ்டேக் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ், ப்ரொசீஜர் அண்ட் ரூட் காஸ் அனாலிசிஸ் அண்ட் ஆடிட்ஸ் பில்ட் பண்ணுறதும் QA சைட் தான். இன் சிம்பிள் டேர்ம், QA prevent the defect and QC detect the defect. இண்டஸ்ட்ரியில் யூ cannot survive knowing only one. வெறும் இன்ஸ்பெக்ஷன் தெரிஞ்சால் போதாது, வெறும் ISO தியரி மட்டும் தெரிஞ்சால் போதாது. குவாலிட்டி இன்ஜினியரோட ரியல் ஸ்ட்ரென்த் என்னென்னா QA பிளானிங்கும் QC செக்கிங்கும் ரெண்டு சைடும் கனெக்ட் பண்ணுறது. பிஃபோர் கெட்டிங் இன் டு தி அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ், உங்கள் பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். QA QCயில் நிறைய பேர் டைரெக்டாக NCR, காப்பா, ISO ஆடிட்னு ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஆனால் பேசிக்ஸ் கிளியராக இல்லைன்னா இந்த டாபிக் எல்லாம் ப்ராக்டிக்கலாக புரியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த 3 பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும். நம்பர் 1, டிராயிங் ரீடிங். டிராயிங் புரியலைன்னா ப்ராப்பராக இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியாது. ப்ராடக்டோட சைஸ் என்ன, எங்கே மெஷர் பண்ணணும், எவ்வளோ வேரியேஷன் அலோட், எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், வெல்டிங் எப்படி இருக்கணும், இதெல்லாம் டிராயிங்கில் தான் இருக்கும். டிராயிங்கில் இருக்கிற டைமென்ஷன், டாலரன்ஸ், மெட்டீரியல் டீடைல்ஸ், வெல்டிங் சிம்பிள்ஸ் இதெல்லாம் படிக்க தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போரிங் ஆப்ரேஷன் பார்ட் டிராயிங்கில் ID 20 mm வேணும்னு போட்டிருந்தா நோ மிஷின் கேன் அச்சீவ் எக்ஸாக்ட் 20 mm. அப்போது அந்த சைஸ்க்கு எவ்வளோ வேரியேஷன் அலௌட்னு டாலரன்ஸ் டிசைட் பண்ணோம். அலௌட் லிமிட்குள்ளே இருந்தால் பாஸ். இஃப் இட் க்ராஸர் லிமிட்ஸ் இட்ஸ் டெஃபினெட்லி அ குவாலிட்டி இஷ்யூ. ஸோ டிராயிங் புரியலைன்னா குவாலிட்டி செக் பண்ண முடியாது. நம்பர் 2, measuring instruments. The main usual instruments are vernier caliper, micrometer, measuring tape, bore gauge, etc. இந்த டூல்ஸோட நேம் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். லீஸ்ட் கவுண்ட்னா என்னென்னு புரியணும், ரீடிங் கரெக்டாக எடுக்க தெரியணும், அந்த வேல்யூவை இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டில் கிளியராக ரெக்கார்ட் பண்ண தெரியணும். ஃபேக்ட்ரியில் ப்ராடக்டை பார்த்து ஓகே சார்னு சொன்னால் போதாது, எவிடன்ஸ் அண்ட் ரிப்போர்ட் வேணும். இன்டர்வியூவில் கூட வெர்னியர் யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டால் நேம் சொல்கிறது முக்கியம் இல்லை, கரெக்ட் ரீடிங் எடுக்க தெரியுமா, டாலரன்ஸோட கம்பேர் பண்ண தெரியுமா, ரிப்போர்ட் எழுத தெரியுமா, இதுதான் முக்கியம். நம்பர் 3, குவாலிட்டி செக் ஒரு ஸ்டேஜில் மட்டும் நடக்காது. யூஸ்வலி 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இருக்குது. ஒன் இஸ் இன்கமிங் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன், தென் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். இன்கமிங் இன்ஸ்பெக்ஷன் இந்த சென்ஸ், சப்ளையர் கிட்ட இருந்து வர மெட்டீரியல் உடனே செக் பண்ணுறது. மெட்டீரியல் கரெக்டாக வந்திருக்கா, குவாலிட்டி ஓகேவா, டேமேஜ் ஏதாச்சும் இருக்கா, மெட்டீரியல் சர்டிஃபிகேட் மேட்ச் ஆகுதா, இதெல்லாம் செக் பண்ணுவோம். செகண்ட், இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன். ஃபேப்ரிகேஷன் நடக்கும்போது செக் பண்ணுறது. வெல்டிங் கரெக்டாக நடக்குதா, டைமென்ஷன் மெயின்டைன் ஆகுதா, அசம்பிளி அலைன்மெண்ட் ஓகேவா, இந்த மாதிரி மிஸ்டேக் அர்லியாக கேட்ச் பண்ணுறது இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியம். ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்னா ப்ராடக்ட் கஸ்டமர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நடக்கிற லாஸ்ட் குவாலிட்டி செக். ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஓகேவா, டிராயிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா, இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ப்ராடக்ட்க்கு டிஸ்பேச் கிளியரன்ஸ் கொடுக்கணும். இந்த 3 பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளும் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு ப்ராக்டிக்கலாக புரியும். QA QCயில் கோ ஆகணும்னா ஃபர்ஸ்ட் டிராயிங் புரியணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண தெரியணும், இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேஜஸ் கிளியராக தெரியணும். இந்த 3 இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் டாபிக் கற்றுக்கிறது யூஸ் இல்லை. சம் பிகினர்ஸ் நினைப்பாங்க QA QCனா வெறும் ஃபிசிக்கலாக செக் பண்ணுறது தான். ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. இந்த கோர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி டாக்குமெண்டேஷன் இஸ் யுவர் அல்டிமேட் ப்ரொடக்ஷன். ரெக்கார்ட் இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. யூ மஸ்ட் நோ திஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட்ஸ். மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட் விச் இஸ் டு வெரிஃபை கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ இன்கமிங் மெட்டீரியல். தென் calibration certificate. It's to prove your instruments are valid to measure and it is calibrated. Then இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்ட் பிளான், ஷார்ட்டாக ITPன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராஜெக்டில் இன்ஸ்பெக்ஷன் எப்போ பண்ணணும், என்ன செக் பண்ணணும்னு கைட் பண்ணுற ரோட் மேப் மாதிரியான டாக்குமெண்ட் அது. தென் NCR ரிப்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா. டாக்குமெண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பேப்பர் ஒர்க். ஹியர் லெட்ஸ் லுக் அட் த ரியல் ப்ராக்டிக்கல் இண்டஸ்ட்ரி சினாரியோ. சப்ளையர் ஒரு கேல்னைஸ் டியூப் சென்ட் பண்ணியிருக்காரு. இட் லுக்ஸ் பர்ஃபெக்ட்லி ஷைனி அண்ட் சில்வர். ஏ ஃப்ரெஷர் லுக்ஸ் அட் இட் அண்ட் சேஸ் லுக் குட், அக்செப்ட் பண்ணிக்கலான்னு. அண்ட் ஹியர் ப்ரொஃபஷனல் QA QC இன்ஜினியர் வில் நெவர் டூ தட்.
அவங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் செக் பண்ணுவாங்க. அப்புறம் எம்டிசி வெரிஃபை பண்ணுவாங்க. தென் விஷுவல் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ரஸ்ட் இருக்கா, அன்இவன் கோட்டிங் இருக்கான்னு. ஃபைனலி they check the coating thickness by using coating thickness gauge. If the galvanizing report is missing, put the material on hold. சப்ளையர் வேர்டை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. லுக்ஸ் ஓகே மீன்ஸ் நத்திங் இன் குவாலிட்டி. கோர் QA/QC ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களா? அப்போ இந்த 4 மிஸ்டேக்ஸை இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 1, தியரி மட்டும் படிக்கிறது. டெஃபினேஷன்ஸ் கற்றுக்கிட்டு மட்டும் ஜாப்க்கு ரெடியாக முடியாது. QA என்ன, QCனா என்ன, டாலரன்ஸ்னா என்னன்னு புக்கில் படிக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ஷாப் ஃப்ளோரில் உங்களுக்கு ப்ராடக்ட் பார்த்து டெசிஷன் எடுக்க தெரியணும். டிராயிங் பார்த்து என்ன டைமென்ஷன் செக் பண்ணணும்னு தெரியணும். இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கரெக்ட் ரீடிங் எடுக்க தெரியணும். ப்ராப்ளம் இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சிம்பிளாக சொன்னால் தியரி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு டெசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். மிஸ்டேக் நம்பர் 2, டாக்குமெண்ட்ஸை இக்னோர் பண்ணுறது. நிறைய ஃப்ரெஷர்ஸ் இன்ஸ்பெக்ஷன்னா மெஷர் பண்ணுறது மட்டும் நினைப்பாங்க. அது கரெக்ட் இல்லை. ஒரு பார்ட் டைமென்ஷன் கரெக்டாக இருந்தாலும் மெட்டீரியல் சர்டிஃபிகேட் மேட்ச் ஆகலைன்னா ப்ராப்ளம் வரலாம். மெட்டீரியல் கிரேட் கரெக்டாக, ஹீட் நம்பர் மேட்ச் ஆகுதா, சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டீடைல்ஸ் ப்ராடக்ட் மார்க்கிங்கோட மேட்ச் ஆகுதா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் குவாலிட்டினா ப்ராடக்ட்டை செக் பண்ணுறது மட்டும் இல்லை, ப்ராடக்ட் கரெக்டான மெட்டீரியலில் கரெக்ட் ப்ரூஃபோட மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது. மிஸ்டேக் நம்பர் 3, சர்டிஃபிகேட்ஸ் மேலே மட்டும் டிபெண்ட் ஆகிறது. NDT சர்டிஃபிகேட் இருக்கலாம், ISO சர்டிஃபிகேட் இருக்கலாம், அது யூஸ்ஃபுல் தான். ஆனால் சர்டிஃபிகேட் இருந்தாலும் பேசிஸ் கிளியராக இல்லைன்னா இன்டர்வியூவில் நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க. வெர்னியர் ரீடிங் எப்படி எடுப்பீங்க, MTC எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க, NCR வந்தால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இந்த கொஷன்ஸ்க்கு ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ண தெரியணும். சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொஃபைலில் வேல்யூ கொடுக்கும், ஆனால் ப்ராக்டிக்கல் கிளாரிட்டி தான் இன்டர்வியூவில் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். மிஸ்டேக் நம்பர் 4, கம்யூனிகேஷனுக்கு பயப்படுறது. குவாலிட்டி இன்ஜினியர் ரோலில் சைலண்ட்டாக இருக்க முடியாது. ராங் மெட்டீரியல் வந்திருந்தா அதை கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும். டைமென்ஷன் லிமிட்டை கிராஸ் பண்ணா எவிடன்ஸோட ரிஜெக்ட் பண்ணணும். சப்ளையர் கிட்ட இஷ்யூ எக்ஸ்பிளைன் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கிட்ட ரிஸ்க் என்னன்னு ரிப்போர்ட் பண்ணணும். ஆனால் எமோஷனலாக பேசக்கூடாது, டேட்டாவோட பேசணும். டிராயிங் ரிக்வயர்மெண்ட் என்ன, ஆக்சுவல் மெஷர்மெண்ட் என்ன, அலௌட் லிமிட் என்ன, ப்ராப்ளம் என்ன, இந்த ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் கான்ஃபிடன்ஸோட பேசலாம். சைலண்ட்டாக இருந்தால் ஸ்மால் இஷ்யூ லெட்டர் பிக் ரிஜெக்ஷன்ஸாக மாறும். ரீவர்க், டிலே, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குவாலிட்டி இன்ஜினியர்னா ஜஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற பர்சன் இல்லை, கரெக்டாக அப்சர்வ் பண்ணி ப்ரூஃப் கலெக்ட் பண்ணி ரைட் டைமில் கிளியராக கம்யூனிகேட் பண்ண போகிற பர்சன். இந்த 4 மிஸ்டேக்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. தியரி மட்டும் படிக்காதீங்க, டாக்குமெண்ட்டை இக்னோர் பண்ணக்கூடாது, சர்டிஃபிகேட் மேலே மட்டும் டிபெண்ட் ஆகக்கூடாது, ப்ராப்ளம் இருந்தால் சைலண்ட்டாக இருக்கக்கூடாது. குவாலிட்டி ஃபீல்டில் க்ரோத் வேணும்னா நாலேஜ், ப்ராக்டிக்கல் கிளாரிட்டி, கம்யூனிகேஷன் கான்ஃபிடன்ஸ், இது 3 பேசிக்காக இருக்கணும். ஹியர் இஸ் யுவர் எக்ஸாக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் ரோட் மேப். இப்போது இந்த ரோட் மேப்பில் ஃபர்ஸ்ட் பேஸ் பார்ப்போம். QA/QCயில் அட்வான்ஸ் டாப்பிக்கு டைரெக்டாக ஜம்ப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்டெப் 1, QA/QC பேசிக்ஸ். ப்ராடக்ட் குவாலிட்டிக்கும் ப்ராசஸ் குவாலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கிளியராக புரிஞ்சிக்கணும். ஸ்டெப் 2, டிராயிங் ரீடிங். டிராயிங்கில் இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்டை டிகோட் பண்ண தெரியணும். லைக் டைமென்ஷன்ஸ், கிவன் GD&T சிம்பிள்ஸ், டாலரன்ஸ் எக்ஸெட்ரா. ஸ்டெப் 3, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டூல் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெர்னியர் கேலிப்பர், மைக்ரோமீட்டர், கேஜஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கரெக்டாக ரீடிங் எடுக்க தெரியணும். ஸ்டெப் 4, இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேஜஸ். குவாலிட்டி செக் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஃபினிஷ் ஆகுதுன்னு புரிஞ்சிக்கணும். இந்த 4 ஸ்டெப்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் அட்வான்ஸ் டாப்பிக்கில் கன்ஃபியூஷன் ரொம்ப கம்மியாகும். நெக்ஸ்ட் ஃபேஸ், கோர் குவாலிட்டி ஸ்கில்ஸ். In this step 5, MTC and traceability. மெட்டீரியல் கிரேட், ஹீட் நம்பர் மார்க்கிங் இதெல்லாம் மேட்ச் பண்ண தெரியணும். மெட்டீரியல் எங்கேருந்து வந்தது, எந்த ப்ராடக்ட்டில் யூஸ் ஆச்சுன்னு ட்ரேஸ் பண்ண முடியணும். ஸ்டெப் 6, NCR, CAPA அண்ட் RCA. ப்ராப்ளம் வந்தால் அதை ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணுறது போதாது, ரெக்கார்ட் பண்ணணும், கண்டெயின் பண்ணணும் அண்ட் ரூட் காஸ் ஃபைண்ட் பண்ணணும். திரும்ப அந்த ப்ராப்ளம் வராத மாதிரி ஸ்டாப் பண்ணணும். ஸ்டெப் 7, வெல்டிங் QC பேசிக்ஸ். ஃபிட்டப் கரெக்டாக இருக்கா, வெல்டிங் விஷுவல் ஓகேவா, டிஃபெக்ட் இருக்கா, இன்ஸ்பெக்ஷன் பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் செக் பண்ணணும். அண்ட் இந்த 3 ஸ்கில்ஸ் தான் ஷாப் ஃப்ளோரில் ரியலாக குவாலிட்டி திங்கிங் டெவலப் பண்ணும். Now it's time to discuss about last phase. It's a career readiness. Step 8, ISO 9001 and QMS. குவாலிட்டினா இன்ஸ்பெக்ஷன் மட்டும் இல்லை, சிஸ்டம், ஆடிட், டாக்குமெண்டேஷன், கண்ட்ரோல் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். ஸ்டெப் 9, ரிப்போர்ட்ஸ் அண்ட் செக்லிஸ்ட். இன்ஸ்பெக்ஷன் பண்ணது இம்பார்ட்டன்ட், ஆனால் அதை ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுறது அதை விட இம்பார்ட்டன்ட். கம்பெனிக்கு ப்ரூஃப் வேணும், அதுக்கு தான் ரிப்போர்ட்ஸ் அண்ட் செக்லிஸ்ட். ஸ்டெப் 10, இன்டர்வியூ ரெடினஸ். இன்டர்வியூவில் புக் ஆன்சர் சொல்கிறது போதாது, ரியல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். இந்த 10 ஸ்டெப்ஸை கரெக்ட் ஆர்டரில் லேர்ன் பண்ணால் ரேண்டம் லேர்னிங் ஸ்டாப் ஆகும். இப்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எது லேர்ன் பண்ணணும், செகண்ட் எது லேர்ன் பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். நாலேஜும் கிளாரிட்டியும் இருந்தால் தான் இன்டர்வியூவில் உங்களால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அண்ட் ஹியர் இஸ் அ பெஸ்ட் பார்ட். நான் இந்த என்டையர் ரோட் மேப்பை நம்ம சேனலில் ஃபுல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சீரீஸாக கொண்டு வர போகிறேன். டெக்ஸ்ட் புக் தியரி இல்லை, பியூர் இண்டஸ்ட்ரியல் ரியாலிட்டி. Subscribe right now and hit the bell icon. Next video la we are starting with the ultimate foundation. What exactly is quality and why does the industry survive on it? Let's build our core career. See you in the next one.